இந்த சபை ஆராதனையில கர்த்தர் நீர் எங்கள் எல்லாரையும் இணைத்து உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நீர் ஆயத்தப்படுத்துகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசுகிறவர், நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை இணைத்து நடத்துகிற இந்த வார்த்தை எங்களுக்குள், எங்கள் குடும்பங்களுக்குள் கடந்து சென்று, ஊழியங்களுக்குள், ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள் கடந்து சென்று மகிமையான காரியத்தை காண்பிக்கிட்டோம். நீர் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை நினைவில் வைத்திருக்கிறீர்கள், மனப்பாடம் பண்ணி இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாக்குத்தத்தம் என்ன? இந்த வாரத்தோட கடைசி. இனி அடுத்த வாரம் இந்த வாக்குத்தத்தை கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இன்றைய கடைசி. சொல்லுங்க, யாக்கோபு என்னும் பூச்சியை பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். யாக்கோபு என்னும் பூச்சின்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, அதுக்கு சப்போர்ட்டிவா ஒண்ணு கொடுத்தனே, மறந்தாச்சா? சங்கீதம் 86:17. அது என்ன திருப்பிட்டு இருக்கிறீங்க? கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்கிறதை, துணை செய்து என்னை தேற்றுகிறத என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படி ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தரலும். அனுப்பணம் பண்ணிக்க வேண்டியதானே நம்முடைய வாழ்க்கையில். அப்புறம் எப்போ உபயோகம்? ஜெபம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணும் போது சொல்லி ஜெபம் பண்றது இல்லை. நமக்கு பிரச்சனை வரும்போது மாத்திரம் துணை நிற்கிறீர்கள் சொல்லி ஜெபம் பண்றது வேற. எப்போதுமே ஜெபம் பண்றது ஆண்டுடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, அது வேற. அது கடைசி வரைக்கும் நீ. அப்ப இது எத்தனாவது பார்ட் நம்ம போறோம்? மெகா சீரியல்னுடைய மெகா சீரியல்னா மட்டும் ஞாபகம். எத்தனாவது பார்ட்டுன்னு கேளுங்க, தூங்கி எந்திரிச்சா கூட சொல்ல எத்தனாவது பார்ட்டுன்னு பாக்குறவங்க சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம எத்தனாவது பார்ட்ல போறோம்? எத்தனாவது பார்ட்ல போறோம்? சத்தமா மொத்தமா? சத்தமா சொல்லுங்க. 5வது. அல்லேலூயா. அப்ப இந்த 5 வாரங்கள் கர்த்தர் நம்மை அவர் துணை நிற்கிறதை கொண்டு பேசிக்கொண்டே இருந்தால் எத்தனை பேர் உணர்றீங்க? உண்மையா என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு துணை நிற்கிறது என் தேவனாகிய கர்த்தர். யார் சொன்ன அப்படி? எனக்கு துணை நிற்கிறது என் தேவனாகிய கர்த்தர்னு யார் சொன்னா? தாவீது. ஆமென். அல்லேலூயா. அதே போல நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மை அற்புத விதமாக நடத்துகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கடைசி பகுதியாக ஒரு பகுதியை நமக்கு முன்பாக வைக்கவிருக்கிறபடினாலே 2 நாளாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்க போகிறோம். 2 நாளாம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துவீங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். இத்தனை நாள் உங்களோடு கூட பேசின எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்தீர்கள். எல்லா வார்த்தையும் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டே வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, அநேக காரியங்களின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிற அவருடைய துணை, அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை எப்படி உங்களை தேற்ற போகிறது, நடத்த போகிறது, எந்த சூழ்நிலையில அவர் உங்களை கைவிடாத நேசர் என்பதை காண்பிக்க போகிறார். எதிராளிகளுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் உங்களை சகல சூழ்நிலைகளிலும் விடுதலையாக்கி கொண்டு போக போகிறார். நீங்கள் மாம்ச பலத்தினால் நடக்க போகிறதுல ஆவியிலே நடக்க போகிறீர்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமா இருக்கிறது. கர்த்தருக்கு வார்த்தையோ கர்த்தருடைய பலனோ நமக்கும் நமக்கு பின் வருகிற சந்ததிக்கும் ஏற்றதா இருக்கிறபடினால் கர்த்தர் அதை அப்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தருடைய பலத்தினால் நீங்களும் நானும் நடக்க போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகம புஸ்தகத்தில் அதைத்தான் நம்ம
அற்புதமாக இந்த வார்த்தை குறித்து தியானிக்கிறோம். யாரை குறித்து இந்த வார்த்தை? யார் சொல்லுகிற வார்த்தை இது? யாரை குறித்து முக்கிய பகுதி இது? யோசபாத். தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? யோசபாத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறதான காரியம், அல்லது யோசபாத்தின் நாட்களிலே நடந்த சில சம்பவங்களை கர்த்தர் இந்த இடத்துல காண்பித்திருக்கிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று கர்த்தர் இந்த வார்த்தை குறித்து பேச சொன்னார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல குறிப்பிட்ட இந்த வார்த்தை நம் மத்தியிலே வைக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடப்பீங்கள். ஆமென். அல்லேலூயா. தைரியமாய் நடத்துங்கள், தைரியமாய் இருங்கள். எல்லா காரியத்திலையும் தைரியம். பக்கத்துல சொல்லுங்க, தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. எத்தனை பேர் தைரியமா இருக்காங்க? நீங்க பாக்குறதுலயே தைரியமா இருக்காங்க. இருக்காங்களா? இல்லையா? நீங்க இந்த வார்த்தை முடியறதுக்குள்ள தைரியமா இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யோசபாத் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு உண்மையான ஊழியக்காரன், உண்மையான ஒரு ராஜா என்று வைத்துக் கொள்ளலாம். எந்த ஒரு ராஜாங்க இவரு? யூதாவின் ராஜா, யூதேயாவின் ராஜா என்று வச்சுக்கலாம். யூதாங்கிறது நமக்கு சொல்லுகிறது பழக்கத்துக்கு வச்சுக்கிறோம். ஆனா அடிப்படையாக தேசம் என்று சொல்லும் பொழுது யூதேயா தேசம், ஜூடா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற ஜூடேயா என்று சொல்லுவாங்க. இந்த யூதேயா தேசத்துல யார் இருந்தா? புதிய ஏற்பாடு காலத்துல முக்கியமானவர் யூதேயால யாருங்க இருந்தா? முக்கியமான ஒருத்தர் ஏரோதா, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே எந்த ஊருக்காரன்னு தெரியாம போச்சு. யூதேயால எதற்கு? பெத்லஹேம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊரை பத்தி தெரிஞ்சாதான் நம்ம கதை புரியும். ஆமென். நம்ம கதை நல்லா விடுறோம், ஆனா ஊரை தெரியாம விடுறோம். இப்ப தெரிஞ்சிட்டு விடணும். கதை விடுறதுக்கு நம்ம இருக்கிறோம் நல்லா. யூதேயாவில் தான் பெத்லஹேம் இருக்கிறது இல்லையா? அப்படித்தானே? அப்ப யூதேயாவை ஆளுகை செய்யும்படிக்கு யார் இருக்கிறா? இப்போ யோசபாத் இருக்கா. எருசலேம் வந்து பக்கத்து ஊர், கொஞ்சம் அருகில் இருக்கிறது. 6 மைல் தூரத்துல தான் இந்த எருசலேம் பட்டணம் இருக்கிறது. எருசலேமை யார் அப்ப ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? வேதத்தை முக்காவாசி படிக்கிறது இல்லை. எந்த சாப்டர் நமக்கு தெரியும், ஆண்டவர் எது நமக்கு அன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை திறப்போம், ஜெபிப்போம், வாக்குத்தத்தை சுதந்திரிச்சு போயிடுவோம். ஆனா அந்த வாக்குத்தத்தை ஒரு நாளும் சுதந்திரமா நமக்கு வராது. ஏன்னா அது திறந்து மூடிட்டுறதுனால. எனக்கு அருமையானவர்களே, அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதெல்லாம் நான் இப்ப சொல்ல வரல. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது இந்த யூதேயாவை யார் ஆளுகை செய்கிறார்? யோசபாத் ராஜா ஆளுகை செய்கிறார். நல்ல கவனிங்க. எனது முக்கியமான ஒரு பகுதியாக கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடப்பீங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யார் குறித்து சொல்லுகிறார் அந்த உத்தமன்? யாருங்க உத்தமன்? இங்க சொல்லப்பட்ட உத்தமன் யாரு? யோசபாத் ராஜா. அல்லேலூயா. யோசபாத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீங்களும் நானும் இப்போ எப்படி ஆண்டவரை துணை என்று சொல்லுகிறோம், ஆண்டவர் துணை நிற்பார் என்று சொல்லுகிறோம். எந்த இடத்துல துணை நிற்பார்? எப்பொழுதும் துணை நிற்பார், எந்த நேரமும் நிற்பார் என்று சொல்லுகிறோம். ஆனா எப்பொழுது இருக்க அவர் வருவார், எப்பொழுது அவர் துணை நீங்கள் கேட்காமல் இருக்கும். நாம் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். உத்தமமாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்கு காண்பித்தார், மற்றுள்ள எல்லாருக்கும் காண்பித்திருக்கிறார், நமக்கும் காண்பிக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். ஏன்னா யோசபாத் ராஜாவுடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கிறது. அவன் கேட்கிற போது கர்த்தர் நிற்கிறார், அதிசயத்தை செய்கிறார். ஏன்னா அவனுடைய ஜெபம் தான் முக்கியமான ஒரு ஜெபமாக அடுத்த பகுதியில காணப்படுகிறார். என்ன ஜெபித்தானா? மோவாபியர்களும் சேயீர் மலைதேசத்தாரும் அம்மோன் புத்திரர்களும் கூடியிருக்கிறதான இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்தான். அவன் ஜெபம் முக்கியமான ஜெபமாக இந்த இடத்துல இருக்கிறது. ஏன்னா அவன் என்ன சொல்லுகிறான் ஆண்டவர்கிட்ட? எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னது? எப்ப ஜெபிக்கிறார்? இது எல்லா ஜனங்களையும் கூட்டி ஜெபித்த ஒரு ஜெபம். ஆமென்.
யோசபாத்தை குறித்து நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேலிலே யூதேயா என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலை இப்ப நம்ம சேர்த்துட்டு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு யூதேயா பாலஸ்தீன் தேசத்துல ஒரு இருந்தாலும் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்தது. ஆனா இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த இஸ்ரவேல் கூட இருந்தார். ஏன்னா இவன் யூதேயாவில் இருந்தா இவன் இஸ்ரவேலோடு எதிர்த்து நின்றவன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இவன் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் செய்தவன். ஏன்னா இவன் யூதேயாவில் இருக்கிறான். அதனாலதான் நான் சொல்ல வரேன், எந்த பட்டணத்தில் இருக்கிறான் நமக்கு தெரியணும். இவன் ஆரம்பிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. யாராச்சும் ஒருத்தர் சீக்கிரமா எடுத்தீங்கன்னா. அவன் ஸ்தானத்திலே குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி. யார் ஸ்தானத்துல? ஆசாவுடைய ஸ்தானத்துல. வாசிங்க. அப்புறம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். எங்க பலப்பட்டான்? இஸ்ரவேலுக்கு விரோதமா. அப்ப நீங்க வாசிக்கும் போது இவன் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தே எதிர்த்து நின்னானா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இவன் எதுக்கு ராஜாவை இஸ்ரவேலுக்கு எதுக்கு ஆப்போசிட்டா நிக்கணும்னா இவன் யூதாவின் ராஜா. ஆமென். யூதாவை ஆளுகை செய்கிறவன், யூதாவில இருக்கிறவன். அப்ப யூதாவிலிருந்து எருசலேம் அவங்களுக்கு வித்தியாசம், அவங்களுக்கு பக்கத்து ஊர். அவன் இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது எருசலேம் இஸ்ரவேலை குறிக்கிறது. அப்ப இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நிக்கிறவன் யார்? அப்ப இஸ்ரவேலை ஆளுகை செய்தவன் யார்? யாருங்க ஆளுகை செய்தா? ஆகாப். ஆகாப் ராஜா அந்த நாட்களில் ஆளுகை செய்து கொண்டிருந்தான் நினைக்கிறேன். அந்த ஆளுகை செய்யும் பொழுது ஆகாப் இருக்கு. அவன் ஆகாப் கூட கடைசியில போகிறான். இந்த யோசபாத் செஞ்ச காரியம் என்னங்கிறத நான் குறிப்பாக அடுத்த சில காரியத்துல சொல்ல போகிறேன். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு துணை நிற்கிறார், எப்படி அவனோடு கூட கிரியை நடப்பிக்கிறார், என் தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்பதை நிச்சயமாய் காண்பிக்க போகிறார். ஆமென். நல்ல கவனிங்க. இப்ப யூதேயாவில் இருக்கிற ஒரு ராஜா இஸ்ரவேலை அவன் நெருக்க பார்க்கிறான். ஏன்னா இவனுக்குள் தேவ வல்லமை இருக்கான. கர்த்தர் இவனோடு கூட தான் இருந்தார். நல்ல கவனிக்கணும். இப்போ யூதேயாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் போராட்டம் நடக்குது, பிரச்சனை நடக்குது, யுத்தம் நடக்குதுன்னா கர்த்தர் இஸ்ரவேலோடு கூட இல்லை, யூதாவோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நல்லா கவனிச்சுங்க. எப்போ இஸ்ரவேல் பக்கம் கொடி சாத்திட்டு இருக்கிறவர் இல்ல, ஆண்டவரோடு கூட இருக்கிறவன் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேர் கிறிஸ்தவ சொல்லுங்க, நான் பாட்டு கிறிஸ்தவன், பாட்டா கிறிஸ்தவன், தாத்தா கிறிஸ்தவன், எல்லா பேட்டா கிறிஸ்தவன் தான். ஆனா தேவனுடைய ஆவியானவர் யார் கூட இருக்கிறார்? கர்த்தர் யார் நேசிக்கிறார்களோ அவர் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம், நான் பூர்வீகமாய், நான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய முற்பிதாக்கள் காலத்திலிருந்து நாங்க வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரோடு இருக்கிறாயா, நீ இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தரும். அதான் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். நான் முக்கியப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு பகுதி மிகவும் முக்கியமானது. யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் இருக்கிற யுத்தத்துல கர்த்தர் யூதாவோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது என்னுடைய நோக்கம் தான். ஆனா இந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்ட யாரு? ஆகாப் ராஜா. ஆகாபுக்கு மேல கர்த்தர் கோபமானார். ஏன்? அவன் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான், எசபேலை வச்சிருந்தான். எல்லா சூழ்நிலைகளும் அங்க இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரை சோறு போட்டு வளர்த்தி கொண்டிருந்தான். வேண்டாத காரியங்களை சொல்லி கொடுத்தான். இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அற்பமா எண்ணினா, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறது எல்லாமே இவனை டேமேஜ் பண்ற மாதிரி இருக்குது. அதனால கர்த்தருடைய தீர்க்கதரிசியை ஓரம் கட்டிட்டு 400 தீர்க்கதரிசி ஸ்பெஷலா சாப்பாடு போட்டு வளர்த்து உட்கார வச்சிருந்தான். அதனால என்ன நடந்துச்சு? கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஆப்போசிட்டா எழுப்ப யூதாவில் இருந்து ஒருத்தர் எழுப்பினார். அதுதான் யோசபாத் ராஜா. ஆமென். புரிஞ்சுதுங்களா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, கதை நல்லா புரியும். ஆமென். என்னைக்குமே நம்முடைய முன்னாடி இருக்கிறது எல்லாம் பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நிச்சயமா கர்த்தர் செய்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அப்படியே கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ தேவனுடைய கிருபையினாலே இவன் பட்டத்தை எடுத்துக்கொண்டு யூதா இவன் கையில் கொடுக்கப்பட்ட பொழுது இவன் தேவன் மேல் பிரியமாய் இருந்தான். முதல்ல ஆண்டவர் மேல் இவன் பிரியமாய் இருந்தான். ஆண்டவர் மேல் பிரியமா இருந்தது மாத்திரமல்ல, இவன் என்ன செய்யறான்? அதனாலதான் அவனுடைய ஜெபம் அப்படி இருக்கிறது. கடைசியில அவனுடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்கிறீங்க. ஆண்டவரே, எனக்கு யுத்தத்துக்கு போக முடியாமல, இஸ்ரவேலுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவன் இவன் யுத்தத்துக்கு பயப்படுகிறவன் கிடையாது. ஆனா சொல்லுகிறான்,
தேவையில்லாத ஒரு நினைவோடு கூட நான் போய் யுத்தத்தில் நிற்க முடியாது. மோவாபியர்களோ அம்மோன் புத்திரர்களோ சேயீர் மலை தேசத்தாரோ இவர்கள் வழியாய் நான் ஏற்கனவே வரவும் இல்லை, உம்முடைய ஜனங்கள் இந்த வழியா தொடவும் இல்லை. ஆகியால் நாங்கள் எதுக்கு போய் எதிர்த்து நிற்கணும்? ஆனா வருகிறவன் எதிர்த்து வருகிறான். ஆனா இதற்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப என்ன செய்கிறான்? இஸ்ரவேலுக்கு ஆப்போசிட்டா என்ன வந்தான்? இப்ப இஸ்ரவேல் எருசலேமுக்குள் போய் இந்த ஜெபத்தை ஆர்கனைஸ் பண்ணுகிறான். யூதா ராஜா எருசலேம் ஆலயத்துல போய் இந்த ஜெபத்தை நடத்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா இப்ப யூதாவும் இஸ்ரவேலும் இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு அதிகாரத்துக்குள்ள என்ன ஆகுது? ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. ஏங்க ஃப்ரெண்ட் ஆனாரு யோசபாத் ராஜா ஆகாப் ராஜா கூட? யாராச்சும் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன நினைக்கிறோம் நம்ம? இந்த ஜெபத்தை நீங்க எந்த அளவுக்கு டைஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வெறும் படிச்சா மட்டுமல்ல, நீங்கள் அதனுடைய உள் ஆழத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். இவன் எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ணவன் இப்ப எருசலேம்ல போய் ஜெபம் நடத்துறான். இப்படி இருந்தா நம்ம அடுத்த பக்கம் நடத்த முடியாது. எல்லாம் இங்க சுறுசுறுப்பா இருக்கிறோமா? ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா? கர்த்தர் துணை நிற்கிறது எப்படின்னு பாக்குறீங்களா? ஆமென். இந்த கருமையான நல்ல கவனிங்க. இவர் வீட்டுல பெண் கொடுத்து பெண் எடுத்திருக்கிறாரு. அதனால இந்த ராஜாவும் அந்த ராஜாவும் அவங்களுடைய மகனும் மகளையும் கொடுத்து இப்ப டைப் ஆகுறாங்க. அதனால என்ன ஆகுது? இவன் அவங்களோட சமரசமாய் போகிறான். இதுதான் கர்த்தருக்கு பிடிக்காம போச்சு. ஆமென். இந்த யோசபாத் செஞ்ச எல்லாமே நல்ல காரியம். அவன் வேண்டாத மனுஷனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சத கர்த்தர் திட்டமா அவனை அடிச்சார். அல்லேலூயா. எனக்கு அருமையான நல்ல கவனிச்சுவாங்க. கர்த்தர் உன்னோடு கூட துணை நிற்பார். ஆனால் தேவனுக்கு சித்தம் இல்லாதவர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதமும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். தேவன் ஏற்றபடி உங்களை கொண்டு போக முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் தடையாயின. அதுதான் யோசபாத் ராஜாவின் வாழ்க்கையில நடந்த சம்பவம். அதை நான் அந்த அளவுக்கு எடுக்கல. ஆனா குறிப்பாய் ஒரு பகுதியை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். ஏன்னா யோசபாத் செஞ்ச எல்லா நல்ல காரியத்துல அவனுக்கு ஒரு ஹிட்ச் என்று சொல்லுவான், ஒரு பிளாக் மார்க் என்று சொன்னா, அவன் 3 பேரோடு கூட கூட்டி வைத்தான். அதனால கர்த்தர் அவனை கொஞ்சம் டிகிரேட் பண்ணார். ஆனாலும் அவனை விட்டு கொடுக்கல. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு துணை நிற்கதான் போகிறார். உன்னை பயப்படுத்த மாட்டார், உன்னை தீங்கு அனுமதிக்க மாட்டார். உங்களை வேதனைப்படுத்துகிறது தேவன் அல்ல. ஆனா நீங்கள் செய்ய வேண்டியதும் ஒன்று உண்டு. அப்பொழுது கர்த்தர் துணை நிற்பார். ஆமென். அப்ப யோசபாத்துக்கு நல்ல பழக்கம், நல்ல காரியம். அவன் தன்னுடைய தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறதுக்கு எருசலேம் தான் பாடுபட்டு இருக்கணும். ஆனா யூதேயா முழுவதும் பாடுபட்டு என்ன செய்கிறான்? இந்த யூதேயாவில் அருமையான காரியத்தை செய்கிறான். நீங்க வேதத்துல எல்லா இடத்துலயும் நீங்க வாசிச்சிருப்பீங்க. புதிய ஏற்பாடு காலங்களில் பைபிள் ஸ்டடி எடுத்தது யாரு? யார் பைபிள் ஸ்டடி எடுத்தா? இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை போதித்தார். அவர் பேசினார், இல்லைன்னு சொல்லல. அவர் எல்லாருக்கும் செய்திகள் கொடுத்தார். அவர் தான் ஆரம்பம். இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுன்னா அதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கணும். யார் ஆரம்பிச்சா? பேதுருவுல இருந்து ஆரம்பிக்குது. பேதுரு தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டு முதல்ல கொண்டு வர. அதுக்கப்புறம் தான் பவுல் எல்லாம் வருகிறாங்க. பேதுருவுல இருந்து வராங்க. அப்ப இவங்க எல்லாம் எடுத்ததெல்லாம் என்ன? ஸ்டடி. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டடி எடுத்திருக்கிறார். பவுல் நிருபங்களை உண்டாக்குறார். அவர் தான் கடைசியில முழு கட்டத்தையும் உருவாக்கி ஒரு கையில நமக்கு வேதம் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் நிற்கும் சபை நிக்குது என்று சொன்னா அவருடைய வார்த்தையில மாத்திரம்தான் அது கர்த்தர் உருவாக்கினார். பழைய ஏற்பாடுல யார் பைபிள் ஸ்டடி எடுத்தா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? படிக்கவே முடியறதில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பழைய ஏற்பாடு காலத்துல எங்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னாலும் இந்த வேதத்தை தியானித்து கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் கூட ஆளை நியமித்தது கிடையாது, யோசபாத் ராஜாவை தவிர. அதனாலதான் இவன் மார்க் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். ஆமென். ஒரு ராஜாவை விட இவன் ஊழியக்காரன் என்று சொல்லணும். ஏனென்றால் எத்தனை பேரை ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சான். அப்ப நம்ம ஒண்ணுமே படிக்கலையா டோட்டலா இது வரைக்கும்? சொல்லுங்க சிஸ்டர், ஏதோ சொல்றீங்க. 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 17ஆம் அதிகாரம் வேகமா வாசிங்க. இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
17ஆம் அதிகாரத்துல வாசிங்க வேகமா. யாராச்சும் சிஸ்டர் ரெஜினா சிஸ்டர் கொஞ்சம் வேகமா வாசிங்க, ஆரம்பத்துல இருந்தே வாசிங்க. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகி யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் ராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகி ஆசா பிடித்த எப்ராமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல், நல்ல கவனிங்க, பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஒரு பவுலுடைய ஆவியை எடுத்துக்கோங்க. பவுல் எப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்தார், அதை யோசபாத்தை இந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எப்படி இவன் ஊழியம் செய்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டு அகற்றினான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில், நல்ல கவனிங்க, third year of his reign என்று சொல்லுவாங்க. 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு. இந்த இடம் வேற இடத்துல எங்கேயும் எழுதப்பட்டிருக்காது. இந்த வேதம் சொல்லுகிறது, யோசபாத் என்ன செய்தானா 3ஆம் வருஷத்தில் நம்முடைய ராஜ்யபாரத்திலே உபதேசம் பண்ணும்படிக்கு, போதிக்கும்படிக்கு. எதை போதிக்கும்படிக்கு? கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படிக்கு என்ன செய்தானா, அவன் தன் பிரபுக்களாகிய 16 பேரை, நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க அப்புறம் போய் எண்ணிக்கோங்க, 16 பேரை வேதத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்காக யூதேயா முழுவதும் வைத்தார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்துல தான் மிஷன் மினிஸ்ட்ரி இல்ல, பழைய ஏற்பாடு காலத்துல இருக்கிற மிஷன் மினிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அப்படியே புதிய ஏற்பாட்டுல ஃபாலோ பண்ணுது. ஆமென். ஹல்லேலூயா. நான் கருமையானவர்களே, 16 பேர்த்த வேற யாரும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி 16 பேர்த்த ஆயுதப்படுத்தி தேசம் முழுதுக்கும் அனுப்பி ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்த எந்த ராஜாவும் கிடையாது, ஊழியக்காரனும் கிடையாது. இவன் ஒருத்தன் நான். அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னார். சும்மா வார்த்தை எழுதப்படாது, அவன் செஞ்ச காரியம் ஆண்டவரை நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே, எனக்கு துணை யார், எனக்கு இவங்களா அவங்களான்னு துணை கேட்கிறத விட ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கணும். ஆமென். நீ கேட்காம ஆண்டவர் உங்க பக்கத்துல நிக்கணும். அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தர் சொல்லாம யோசபாத் ராஜா செஞ்ச இந்த காரியம் கர்த்தரை நிற்க வைச்சது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவன் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினேன். ஏன்? அவன் எனக்கு இருக்கிறான், நான் எப்படி அவன் ராஜ்யத்தை அசைக்க வைக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. 16 பேர்த்த டீச்சரா ஏற்பாடு பண்ணி, வாசிங்களே அந்த பேரெல்லாம் விட்டுட்டு அப்புறம் வாசிங்க சிஸ்டர். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து, இவர்கள் யூதாவில் உபதேசித்து, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு, தோரா என்று சொல்லப்படுகிற 5 ஆகமத்தை வைத்துக் கொண்டும், தீர்க்க தரிசன ஆகமங்களா இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன ஆகமங்களையும், 4 புஸ்தகங்கள் என்று சொல்லப்படுகிற ராஜாக்களுடைய புஸ்தகங்களையும் இதை வைத்து என்ன செய்தானா, யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு நடமாடும் பைபிள் ஸ்கூல் நடத்தின ஒரே ஒருத்தன் யோசபாத் ராஜா தான். ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம போய் அங்கங்க பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம்னா நம்ம புதுசா கண்டுபிடிக்கல, எல்லாம் பழசுதான். ஆமென். பழைய ராஜா செஞ்சது கூட நம்ம செய்யலன்னா இன்னைக்கு நம்ம எந்த கூஜான்னு நினைச்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் லாய்க்கு. யோசபாத் ராஜாக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இன்னைக்கு பவுல் சொல்லிக் கொடுத்ததும் பவுல் காண்பித்திருக்கிற வேதமும் புதிய ஏற்பாட்டை வச்சுட்டு பலவேதத்துக்கு போய் டீச் பண்றோம். ஆனா அன்றைக்கு என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? யோசபாத் ராஜா ஒன்றுமில்லாத நாட்களிலே வைத்திருக்கிற கொஞ்சம் பிரகாரங்களை, கொஞ்சம் கட்டளைகளை வைத்து அவன் நடமாடும் பைபிள் ஸ்கூல் நடத்தி இருக்கிறான். ஆமென். யோசிச்சு பாருங்க, வெட்கமா இல்ல பைபிளை தூக்கிட்டு நடக்கிற நமக்கு? எங்க போய் சொல்லியிருக்கிறோம் பைபிளை பத்தி? எங்க போய் வேதத்தை எடுத்து சொல்லி யாரையாச்சும் ஆயத்தப்படுத்தியிருக்கோம்? சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் சரியில்லை. சர்ச் வர்றதுக்கு நமக்கு டைம் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. கருமையான கர்த்தருடைய ஜனமே, உன்னோடு கர்த்தர் எப்படி துணை நிற்பா? எப்படி அவர் துணை நிற்கிறதை நீ மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும்? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கூப்பிட வேண்டாம், ஆனா எனக்கு முன்னாடி நீ வேலை செஞ்சு பாரு, நான் உன்னோடு கூட எப்படி இருக்கிறேங்கிறது காண்பேன். அல்லேலூயா.
கருமையான கர்த்தருடைய ஜனமே, யோசபாத் ராஜாவை பத்தி நீங்க எத்தனையோ படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த தேவனுடைய ஆவியானுடைய வார்த்தையை தியானிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு நான் எப்படி துணை. எனக்கு அதான் கர்த்தர் சொல்றான், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. அவன் 16 டீச்சரை வச்சுட்டு நடத்தி இருக்கிறான். தேசம் முழுதும் நடந்து திரிஞ்சு சொல்லி கொடுக்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அந்த பட்டணத்தை உலாவி இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டணத்துல பாதுகாக்கிறாருன்னா ஒரே ஒரு வார்த்தையை உலாவ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, வாசிங்க. யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களில் எல்லாம் கர்த்தரால் உண்டா. வாசிங்க. அதானே? ஆமா. யூதாவை சுற்றிலும் இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். யோசபாத்துக்கு பாருங்க, அவன் டீச் பண்ணதுக்காக பயந்து நடுங்குறாங்க எல்லாம். அல்லேலூயா. அவன் போய் யார்கிட்டயும் சண்டை போடவே இல்லை. அவனை பார்த்தாலே அவங்ககிட்ட யுத்தத்துக்கு போக கூடாதுன்னு ஆஃப் ஆகி உட்கார்ந்துருக்காங்க எல்லாம். ஆண்டவர் சொல்ற, உங்களோட யுத்தத்துக்கு வந்திருக்காங்கன்னா நீங்க எங்கேயோ டீச்சிங் தப்பாயிருச்சுன்னு அர்த்தம், அல்லது பிரீச்சிங் தப்பாயிருச்சு, எங்கேயோ போக முடியாம இருக்கிறோன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்கள் கூட மோதுறதுக்கு அனுமதிக்கலன்னா ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமா இருக்க. மோதலுக்கு அனுமதித்தாலும் அவர் கூட நின்று அவர் பிரியமா இருக்கிறத காமிப்பார், அது வேற விஷயம். இங்க பாருங்க, சுற்று வட்டாரம் இருக்கிற தேசம் யுத்தம் பண்ணுகிறதுக்கு வர்றதுக்கு யோசிக்கணும். ஏன்? இவர் பிரீச்சர் டீச்சர் வச்சு பட்டணம் முழுசும் வார்த்தையை அனுப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி விடுதலை வாங்க கர்த்தர். ஆமென். அது நமக்கு சொல்லி கொடுக்கிற வார்த்தை அனுப்பி விடுதலை பண்ணுவேன். அவன் வார்த்தையை அனுப்பினா போதும், அவன் விடுதலை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்தார். கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். அல்லேலூயா. பெலிஸ்தியர் சிறர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தாங்க. நல்லா கவனிங்களா, ராஜாவுக்கு காணிக்கை கொண்டு வராங்க. ராஜாவுக்கு காணிக்கை வேற மாதிரி கொடுப்பாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபேவர் வாங்குறதுக்காக. இது என்ன? அவன் பண்ற வேலை, கர்த்தர் ஊழியத்துல அவன் கர்த்தர் எப்படி பண்றாரு. ராஜா அவனுக்கு செல்வத்தை கொண்டு வந்து கொட்டுனாங்களாம். வேதம் சொல்கிறது, அவன் உட்கார்ந்துட்டு சம்பாதிக்கிறான். போய் அடிச்சு பிடிச்சு 10 ஊரை எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்க இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க. மத்த ராஜா என்ன செய்யறாங்க, மத்த ஊரை போய் கொள்ளையடிச்சுட்டு வருவாங்க. அவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு கொள்ளையடிச்சுட்டு வருவாங்க. இவர் கொள்ளை பண்றது இல்ல. இவர் என்ன செய்யறாரு, வார்த்தை அனுப்புனா அங்க இருக்கிற செல்வம் எல்லாம் இவர் வீட்டுல இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்ல, உன்னை எப்படி நான் வெட்கப்படுத்த முடியும், உன்னை எப்படி வெறுமையாக்க முடியும், உனக்கு எப்படி இல்லாத பொல்லாத காரியங்கள் அனுமதிச்சு உன்னை உபத்திரவப்படுத்த முடியும், உன்னை எப்படி ஏங்கி தவிக்க வைக்க முடியும், வார்த்தை மட்டும் அனுப்பி இருந்தால். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு துணை என்பதை நீ மறந்து போயிட்டாயானால் உன் வீட்டை நிரப்பிருக்க முடியாது. நீ மறந்து போகாமல் நீ செயல்பட்டு இருந்திருப்பாயானால் உன் வீடு ஆட்டோமேட்டிக்கா நிரப்பிருக்கும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டுடைய சமூகத்துல? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேற விதமாய் உங்களுக்கு பேசியிருக்கலாம். என்ன பேசினாலும் கர்த்தர் உங்களுக்கு பேசி கிரியைகளை நடப்பிப்பா. நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யோசபாத் ராஜா சாதாரணமான ஆளா? அவன் போய் யுத்தம் பண்றதுக்கு போய் நிக்கணுமா? இப்படி இருக்கிற அவனுக்கு செல்வமும் செழிப்பும் கொட்டுகிற பொழுது ஒரு 3 ராஜா கூடுனதுனாலதான் இவன் யோசிக்கிறான், என்ன நடந்தது? அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? ஏன் ஒருத்தனுமே யுத்தத்துக்கு வரக்கூடாதபடி கர்த்தர் அடைச்சு வச்சிருந்தாரே, இப்ப 3 ராஜா திட்டம் போட்டு நிக்கிறாங்களே, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. யுத்தம் பண்றது 2 நிமிஷம் விஷயம். அவன் ஆட்களை திரட்டி அவனுக்கு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போய் வெறும் 3 கோத்திரத்தில் இருக்கிற 67,000 பேரை கொண்டு போய் நிறுத்துறது அவனுக்கு செகண்டரி மேட்டர். அவன் கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைச்சிருந்தா நிறுத்திருக்கலாம். ஆனா இது அல்ல அவனுடைய வேலை. அவன் தன்னுடைய காரியத்தில் என்ன பிரச்சனை. ஆமென். அதுதான் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல கூட்டி ஒரு ஊழியர் அந்த ஆலயத்துக்கு நேரா போய் நின்று ஒரு யோசனையை வைக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்லுகிறபடி கர்த்தர் சொன்ன உடனே அவனுக்கு மறு உத்தரவே கிடையாது. அவனுக்கு நிச்சயமா நம்பிக்கை வந்துருச்சு, என் தேவன் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என உண்மையா ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்கில் என்று சொல்லுவாங்க. எல்லாவற்றிலும் விசேஷித்த விதமான பலனோடு தகுதியோடு நடத்தக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லும் பொழுது இந்த வேதத்துல முக்கிய பகுதி தாவீதை விட யோசபாத் தான்.
ஆமென். தாவீது மற்ற பகுதிகளிலே கர்த்தருடைய ஆசீர்வதித்தார், நல்ல நிர்வாகத்தை கொடுத்தார், எல்லாம் செய்தார். ஆனா இவனுடைய ஆசீர்வாதம் தனி. ஆமென். ஏன்னா இவன் தான் ஒரு பைபிள் டீச்சர் உண்டாக்கி தேசம் முழுவதும் சுற்றி திரிந்து ஆட்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்காக ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை எனக்கு கொடுத்து நான் போகிற இடங்கள் எல்லைகளில் எல்லாம் நீர் வார்த்தையை அனுப்பும்படிக்கு என்னோடு கூட இந்த கிரியை செஞ்சு பாருங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறத அவர்கள் காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. வெறும் மற்றவங்களை முடிக்கிறதுக்கு, அடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க ஒண்ணுமில்லாம போகிறதுக்கு கர்த்தர் துணை வைக்கிறது அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறதை எப்ப காமிக்க போகிறேன்? நீ எனக்காக ஓடும் பொழுது நான் காண்பிக்க போகிறேன். எனக்காக ஓடும்படிக்கு நீ ஒரு துளி ஆயத்தப்படும் பொழுது நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். சபையை நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறதல்ல, சபைக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உட்கார்றதுக்கு ஏதோ சும்மா அப்படியே வந்து சேர் தேய்க்கு போலதல்ல. சில பேர் சொல்லுவாங்க சேர் தேய்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய சபையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் கொண்டு போகிறவர்களாக மாறணும். அவன் சொன்னான், மற்றவர்களை அனுப்பினான். எல்லாம் நிறைய பேர் அனுப்பினான். இது மட்டுமல்ல, அவன் அனுப்பிட்டு உட்கார்ந்துட்டு எல்லாம் வேலை செஞ்சு சாதிச்சுட்டு போனான் அல்ல. வாசிச்சு 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 நீங்கள் பார்க்கும் பொழுது கடைசியில் அவன் இறங்கி கிரியை செஞ்சான். அவன் இறங்கி எல்லா பட்டணத்துக்குள்ள போனான். அவன் இறங்கி எல்லா தேசத்தின் எல்லை முழுசு சுற்றி அத்தனை பேரும் கற்றிருக்கிறார்களான்னு பார்த்தான். ஆமென், ஆமென். இதனால தான் தேவன் அவன் மேல் பிரியமாயிருந்தார். அவன் தேசத்துல ஒரு இன்ச்சு யாரும் நகர முடியாதபடிக்கு கர்த்தர் கிரியை செஞ்சாரு. கருமையானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வீடு, நம்முடைய சபை கர்த்தருடைய வார்த்தைகளை நிரப்பப்பட்டு, நம்முடைய எல்லைகள், நாம் போகிற இடங்கள் நிரப்பப்பட்டிருக்குமே. ஆனால் கர்த்தர் சொல்வார், நீ எப்படி பெருமையாயிருப்பாய்? நீங்க ஆண்டவரை நிரப்பினால் கர்த்தர் உங்களை எப்படி பெருமையாக்குவார்? ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தை உணர்வோம். வாசிப்பாங்க கொஞ்சம் மறுபடியும் அந்த 11, 12, 17. பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்துடன் கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவருடைய லக்கமாவது யூதாவிலே 1000. எனக்கு அருமையானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. எப்படி ஒரு மனுஷன் சாதாரண நிலைமையிலிருந்து கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். யூதாவில யார் கொண்டு வந்த? அரபியர்கள், பெலிஸ்தியர்கள், இவர்கள் எல்லாம் கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்தார்கள். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் அவன் தகுதி உள்ளவனாய் மாற்றி 18 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிச்சா, யோசபாத்து மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடு, இதுதான் பிரச்சனையினுடைய ஃபர்ஸ்ட் கட்டம், ஆகாபோடு சம்பந்தம் கலந்து. ஆமென். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் மற்ற மனுஷனை நண்பர்களாய் சேர்த்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லாத ஐக்கியத்தில் ஒருத்தன் எழும்பும் பொழுது, அது எவ்வளவு பெரிய சம்பந்தம், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறார். ஆமென். இதுதான் அவனுக்கு பிரச்சனையுடைய ஆரம்ப கட்டம். ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் கிருபையா இருந்தார். ஏன்னா அவனிடத்தில் வேதம் இருந்துச்சு. ஆமென். அந்த வேதமும் இல்லைன்னா சுத்தமா கர்த்தர் அடிச்சே நொறுக்கிடுவார். கர்த்தருடைய ஆவியானுடைய கிருபை கொஞ்சமாச்சும் வேணும். ஆண்டவருடைய அசைவாடுதலின் வல்லமை கொஞ்சமாச்சும் இருக்கும். ஆண்டவரை பற்றிய பயம் இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் தப்புவிக்கிறார். அந்த சூழ்நிலையில் விடுதலையாக்குகிறார். எல்லா சூழ்நிலையும் கட்டப்பட்ட நிலைமையில் கர்த்தர் அவளை கொண்டு வர பார்க்கிறார். கருமையானவர்கள், அது இல்லாம போனா ஆசீர்வாதம் இல்லை. ஆனா இந்த யோசபாத்து 3 பேரோடு கூட ஐக்கியம் வைத்து, அந்த 3 பேருடைய ஐக்கியத்தினாலே இவனுடைய ராஜ்யத்துல சில பிரச்சனைகள் கர்த்தர் அனுமதிக்க வேண்டிய சிலமே. சீரியாவில் இருந்த பிரச்சனை இவனை நேரடியா தாக்க பார்த்தது. ஆகாபத்தான் கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. ஆனா இவன் என்ன செய்தான்? ஆகாபுக்காக தன்னை வேஷம் மாறிக்கொண்டு போக பார்த்தான். இவன் போக பார்த்து ஏற்கனவே கர்த்தருக்கு கோபம். இவன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால, 2வது கோபம் அவனை மாதிரி இவன் ஆக்ட் பண்ண பார்த்ததுனால
என்ன செய்ய கர்த்தர் நெருக்க ஆரம்பிச்சார். அங்க சிரியாவுடைய படை சொல்லுகிறது, ஆகாப உயிரோடு விடாத, அவனை கொன்று போட்டு தான் நீங்கள் வரணும், அவனை மாத்திரம் தீர்த்து கட்டுங்க, வேற ஒருத்தரை நீங்க தொடக்கூடாதுன்னு சொல்லி சீரியா சொல்லுது. நேரடியா போனா இந்த சீரியா ராணுவத்துல வந்து நிற்கும் பொழுது இப்ப யார் இருக்கிற வேஷம் மாறி? ஏன் கர்த்தர் ஒருத்தரை நெருக்குகிறார்? ஒரு கர்த்தர் ஏன் இந்த சூழ்நிலை அனுமதிச்சா? நல்லா இருந்த யோசபாத்தினுடைய ஊருக்குள்ள பக்கத்துல கூட வர முடியாதபடிக்கு கர்த்தர் வேலி போட்டிருந்தார். ஆனா இப்போ வேற ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா, வேற ஒண்ணுமே செய்யல, ஒரு பாகால் காரியத்தை உண்டாக்கல, ஒரு கோயில் உண்டாக்கல, வேற ஒரு காரியத்துல ஃப்ரெண்ட்ஷிப். என்ன நடக்குது? கர்த்தருடைய ஆவியானுடைய ஆசீர்வாதத்தையே கொஞ்சம் அப்படி நெருக்கி பிடிக்கிறது. என்ன செய்கிறார்? நல்லா இருந்தவன் இவருடைய ஆசீர்வாதம் நல்லா இருந்தது. ஆனா என்ன நடக்கிறது? இப்போ ஆகாப் மாதிரி இவர் போயிட்டாரு. அங்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது, ஆகாபை மாத்திரம் கொல்ல வேண்டும், வேற ஒருத்தனை நீ கொல்லக்கூடாதுன்னா. இப்ப ஆகாப் மாதிரி நிக்க போகிறது யாரு? யோசபாத். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்ல கவனிங்க. இந்த யோசபாத் ராஜா வந்து இப்ப தானா ஒரு நெருக்கத்தை தேடுகிறான். எப்படி? அவன் வேற ஒருவனை போல இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வேற ஒருத்தனுடைய கண்ணி இவன் மேல் விழுகிறது. நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் எப்படி இவனுக்கு துணை? அதுதான் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. இவன் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை இருக பிடிச்சிருந்தான், ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருந்தான், ஆண்டவரை ஒரு நாளும் மறக்காதவனா இருந்தான். நண்பன் ஓடனா, ஆனா ஆண்டவரை மறக்கல. அந்த ஒரு சின்ன காரியம் தான் கர்த்தர் இவனுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. என்ன நடக்குது? மும்முரமா இவனை தேடி இவனை முடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்து இவனை கொல்லும்படிக்கு கடந்து வரும் பொழுதோ இவன் பார்க்கிற, ஆண்டவரே எதனால் இந்த நெருக்கம் எனக்கு வந்திருக்கிறது, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, எல்லாரும் என்னை நெருக்குகிறார்களே என்று சொல்லி ஆண்டவரே என்று கத்துறான். இவன் கத்துன உடனே சிரியா படைக்கு தெரிஞ்சிருச்சு, ஆகாப் ஒரு நாள் ஆண்டவரை கூப்பிட மாட்டான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் கோபமன் ஆகாப் ராஜா மேல ஏன் ஆண்டவர் இல்ல? அவன் ஒரு நாள் ஆண்டவரை தேடுறது இல்ல, அவன் பாகால்களை தேடுகிறவன், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சோறு போட்டு வளர்த்துறவன், அவன் பாகாலோடு கூட இருக்கிறவன். அதனால அவன் ஆண்டவரை கூப்பிட மாட்டான். ஆனா யோசபாத் ராஜாவோ அந்த ஊர் பட்டணம் முழுவதும் அல்லது தேசம் முழுவதும் அரபியர்கள் முழுவதும் தெரிஞ்சிருக்குது, இவன் எப்படி ஆண்டவரை கூப்பிடுவான். ஆமென். சத்தத்தை கேட்டவன இவன் வந்து ஆகாப் கிடையாது, இவன் யோசபாத்னு தெரிஞ்சிட்டாங்க. அதனால் இவன் ஜீவன் தப்பிச்சான். ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவரை கூப்பிடுகிறாய், கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். ஆண்டவர் உனக்கு எப்பொழுதும் துணை நிற்கிறார் தான். ஆனா நீ ஒருவேளை மறந்து வேற எங்கேயாவது ஓடினால், கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தம் அடிப்படையில நீ ஆண்டவருடைய அபிஷேகம் மாத்திரம் வைத்திருந்தா நிச்சயமா நீ தப்பித்துக் கொள்வாய். ஆனால் கர்த்தர் எச்சரிக்கிறார், நாம் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரோடு கூட இருந்தால் அந்த நெருக்கமும் வராதபடி உன்னை பாதுகாப்பார். ஆமென். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் துணை நிற்கிறாரா? ஆமென். இப்ப கர்த்தர் துணை நிற்கிறார் என்று எழுதின வார்த்தை எவ்வளவு உண்மை. ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு எப்படி எழுத முடியும்? இது செஞ்சதுனால அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உத்தமனுக்கு துணை நிற்கிறார். ஆமென். கருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்கிறதான அர்ப்பணிப்பு நேரம் எல்லாவற்றையும் முக்கியமாய் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு போதும் நீ செஞ்ச சின்ன காரியம் கூட கர்த்தர் மறக்கிறதல்ல. அவருக்காக நீங்கள் செய்கிற காரியத்துல நிச்சயம் அவர் உங்களுக்கு துணை நிற்பார். ஆமென். கவனிச்சு பாருங்க, ஆகாப் எப்படி யோசிச்சான். இப்பதான் ஆகாபுக்கு தெரியுது, நான் வெளியே போயிருந்தால் என்ன நடந்திருக்கும். ஆகாபுக்கு அப்பவும் விட்டானா, ஆகாப் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அவன் மண்டைய அடிச்சாங்க. ஆமென். அப்ப தெரிஞ்சிருச்சு, நீ எங்க போனாலும் தப்பிச்சு கொள்ள முடியாது. கர்த்தர் உங்ககிட்ட இருந்தால் மாத்திரம் உன் மேல் வருந்த நெருக்கமும் உனக்கு மரண கண்ணிகளிலும் கூட கர்த்தர் நீ தப்ப வைப்பார். ஹல்லேலூயா. கருமையான தேவஜனமே, இதைத்தான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். யோசபாத் அவ்வளவு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த ஒரே காரணத்தினாலே கர்த்தர் இந்த எல்லா சூழ்நிலையும் தப்பு வைத்தார். இந்த சூழ்நிலையில தப்பு வைத்த உடனே தான் அவனுக்கு 3 ராஜாக்கள் இடத்துல நெருக்கம் வந்து யோசிக்கிற, ஆண்டவரே இப்ப என்னதான் நான் பண்ணணும், எனக்கு தெரியல. ஏன்னா நான் வேஷம் மாதிரியும் போக முடியாது, இப்படி பண்ணி அப்படி பண்ணி சாதிக்கிற நிலைமை இனி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இது மாம்சத்தில் எடுத்த முடிவு, நண்பர்களுக்காக எடுத்த முடிவு, இது நான் இனிமேல் செய்ய மாட்டேன். இனி நான் நானாகவே இருப்பேன். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்த. நீயா இரு, வேற ஒருத்தனை மாறாத.
வேற ஒரு நண்பனுக்கு நீ இடை கட்டிட்டு இருக்காத, வேற நம்மளுக்கு சம்பந்தம் கொடுத்துட்டு இருக்காத, வேற ஒரு காரியத்துல நீ போயிட்டு இருக்காத. நீ போயிட்டு இருந்த வரப்போகிற நெருக்கம் பயங்கரமா இருக்கும். ஆமென். எழுதி வச்சுக்கோங்க, வேதத்துல இன்னைக்கு டேட் போட்டு. கருமையான கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, நான் சொல்லல, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கர்த்தர் திட்டமாய் காண்பித்த வார்த்தை இது. ஆவியானவருடைய கருத்துல ஒப்புவிடு. தேவ ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்பார் தான், எல்லா சூழ்நிலையும் இருப்பார். ஆனா தேவனுடைய சமூகத்திற்கு ஏற்றபடி இருந்தால் மாத்திரம்தான் அதை உண்மையாய் உணர முடியும். ஆண்டவர் அதை காண்பித்தார். அவன் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி எல்லாத்தையும் கேட்டான். ஆகாப் ராஜாவினுடைய நண்பன் சொன்னா, ஏன் எதுக்கு போய் பயப்படுற? 3 ராஜா நிக்கிறா, நாங்கெல்லாம் உங்க கூட இல்லையா? எதுக்கு நீ போய் பயந்துட்டு இருக்கிற? நாங்க உங்க கூட வரோம். அவன் சொன்ன, இல்ல, கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படிக்கு நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தரிடத்து தீர்க்கதரிசி யாராச்சும் இருந்தா இம்மிடியா வர சொல்ல. ஆனா என்ன சொன்ன, 400 தீர்க்கதரிசி கூப்பிட்டான். நம்மால் பாருங்க, ஒன்னு கூப்பிட்டீங்கன்னா ஒண்ணுன்னா 100 மாதிரி பறக்கிறாங்க. இந்த ஊர் எப்படி இருக்கு? ஒண்ணுன்னு சொன்னா 100ன்னு சொல்லுவோம். அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டா 400 தீர்க்கதரிசி கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி. ஆகாபுக்கு தலை ஃபுல்லா இந்த 400 பேர் தான். இந்த யோசபாத்துக்கு இந்த 400 பேர்த்து பார்த்த உடனேயே என்ன ஆச்சு? அவனுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவி சோர்ந்து போய் உட்கார்ந்துருச்சு. நல்ல கவனிக்கல, ஒரு தீர்க்கதரிசிய பேரு வார்த்தையை கேட்டுட்டு போனாலே இவனுக்கு பிரச்சனை. 400 பேரும் தீர்க்கதரிசி சொன்னா என்ன ஆகும்? அவங்க கிட்டையும் கேட்டுட்டாங்க. வேற என்ன கேட்டாங்க? கோடங்கி கதை மாதிரி தான். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தான் கொடுக்க போறார். நல்ல கவனிங்களா, இதுக்கு முன்னாடி இருக்கிற காரியத்துல சொன்னாரு. அதுலதான் இவரு போய் தப்பிச்சுட்டு வந்திருக்கிறாரு, அடிச்சா பிடிச்சோன்னு வந்திருக்காரு. இப்ப வந்து 400 தீர்க்கதரிசியை கொடுத்துட்டு இவன் கிட்ட ஐடியா கேட்டா எப்படி இருக்கும்? அதுல ஒரே ஒருத்தன் தான். இவன் என்ன சொல்லுகிறான், யோசபாத்து, ஐயா இந்த 400 பேர்த்த விட்டுட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராச்சும் இருக்காங்களா? ஆமென். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கும். எங்ககிட்ட 400 பேர் தீர்க்கதரிசி இருக்கான்னா, அவன் சொல்ல கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராச்சும் இருக்காங்களா? அப்படின்னா இந்த 400 யாரு? பொய் தீர்க்கதரிசி. ஆமென். பொய் தீர்க்கதரிசி. இந்த 400 பேர் எனக்கு தேவையில்லை, ஒரு ஆள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்காங்களா? கூட்டு வந்தா யாரு? அவங்க பேரு மெகாயா. மெகாயா வந்தார். அவர் தான் வரார். அவர் வந்து என்ன சொன்னாரு, நிச்சயமா கர்த்தர் எப்படி அவரோடு கூட இருக்க போகிறார். இந்த காரியத்துக்கு நீ பயப்பட வேண்டியதில்ல. இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த யுத்தத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். நீ போய் யுத்தத்துல நின்று ஜெயிப்பேன்னு மத்தவன் சொன்னா, அவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டியதில்லை, யுத்தத்துக்கு கர்த்தர் போவார். ஆமென். டோட்டல் ஆப்போசிட். இப்ப என்ன நினைச்சு 100% கர்த்தர் ஜெயிக்க போறான்னு சொன்னதான் ட்ரூப்பை கட் பண்ணிட்டு சிங்கர்ஸ் ஆடுறாங்க. ஆமென். நல்ல கவனிங்க, ஒரு தீர்க்க தரிசனம், தேவனுடைய வார்த்தை இவனுடைய ஆவியில இணைக்கப்பட்ட பொழுது கிரியை நடக்கிறது. அதுக்கு மேல 400 தீர்க்கதரிசி சொன்னா ஒருத்தனும் கூட இவனுக்கு அட்டாச்மெண்ட் வரல. ஆனா கர்த்தருடைய ஆவி இவனுக்குள்ள இருக்கிறபடினால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விசுவாசத்துல கிரியைகளை நடப்பிக்க தேவன் அவனுக்கு பலன் கொடுக்கிறார். அதனாலதான் எந்த யுத்தத்துக்குரிய மனுஷனையும் கொண்டு போய் நிறுத்தாம பாடகர்களை நிறுத்தக்கூடிய ஒரு பலன் அவனுக்கு இருந்துச்சு. இல்லைன்னா யுத்தத்துல போய் யாராச்சும் பாடுறவங்களை நிறுத்த முடியுமா? அந்த பலன் யார் கொடுக்கிறது? தேவ ஆவியானவர் தேவ வசனத்தினால் தேவ வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவி இருந்தால் மாத்திரம்தான் இந்த கிரியையை செய்ய முடியும். ஆமென். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் சொல்கிறார். இப்படி கர்த்தர் அவனுக்கு துணை நின்ற ஒரு காரணத்துல தான் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்திலே இணைக்கப்பட ஆயத்தப்பட வேண்டிய அவசியத்தில் இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய சித்தம். அப்படி இருந்தால் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வசனங்கள். அதில் 17, 18 மாத்திரம் வாசிங்க. மற்றபடி நீங்கள் வீட்டுக்கு சென்றதை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினால் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பவுல்
கடைசி லெட்டர் எழுதுறது. இதுதான் அவருடைய பவுலினுடைய கடைசி கடிதம். ஒருத்தன் மரிக்க போகிறதுக்கு முன்பதாக எழுத போகிற கடைசி கடிதம் என்று சொல்லு. அதுல என்ன சொல்லுகிறாரா? முக்கியமான ஒரு பகுதி இது. இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன கருமையானவர்களே, பவுல் இந்த லெட்டர் எழுதும் பொழுது இந்த 9ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. யார கூப்பிடுறாரு? தீமோத்தேயுவை கூப்பிடுறாரு. தீமோத்தேயுவை ஏன் கூப்பிடுறாரு? தீமோத்தேயு 10 வயசுல இருந்து வளர்த்திட்டு இருந்தவர். 10 வயசுல இருந்து வளர்த்தி இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள கர்த்தர் அவரை கொண்டு வந்து சபையை நிர்வகிக்க அவரை ஆயத்தப்படுத்தினார். அதனால நன்றாக பவுல் கிட்ட வளர்ந்த ஒரு ஊழியன் என்று சொல்லும் பொழுது தீமோத்தேயுவை பார்க்கிறோம். அப்ப இந்த தீமோத்தேயின் மேல் அதிக பிரியமா இருந்தார். இந்த பூமியில ஒருத்தன் மேல் பவுல் பிரியமா இருந்தார்னு சொன்னா தீமோத்தேயின் மேல, அதாவது எல்லார் மேலும் பிரியமா இருந்தார். அதுல அதிகபட்சமாக தீமோத்தேயின் மேல் பிரியமா இருந்தார். அதனால கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி, சாக போகிற சூழ்நிலை, ஏன்னா இப்ப பவுல் எங்க இருந்து எழுதுறாரு? சிறைச்சாலையில இருந்து எழுதுகிறார். இந்த சிறைச்சாலையில ரோம அரசுடைய சிறைச்சாலையில இருக்கிறார். இவர் ரோமர் நீரோ மன்னன் கிட்டத்தட்ட அவருக்கு மரணத்துக்குரிய காரியங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறபடினால் கடைசியாக மரணத்துக்கு தேதி குறிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இவர் உலகத்தை கலக்கிறவன், இந்த ரோம அரசை கலக்கி எல்லாரையும் அவன் கர்த்தருக்குள் வழிநடத்தி கொண்டிருக்கிறபடினாலே இவன் குற்றம் சாட்டப்பட்டும் அவன் மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டவனுமாக காணப்பட்டிருக்கான். அப்படி இருக்கிற இந்த நிலைமையில இவன் என்ன செய்யற? கடைசியாக தீமோத்தேயை பார்த்தே ஆக வேண்டும். அவன் கையில வளர்ந்தவன், அவனுடைய நல்ல ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன். ஆகியால நிச்சயமா அவனை பார்க்காம இருக்க கூடாதுன்னு சொல்லி அவன் எழுதுறதான கடிதத்தினுடைய கடைசி பகுதி. அதுல நீ சீக்கிரமா என்னிடத்துல வா, எவ்வளவு சீக்கிரம் நீ வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமான. இந்த லெட்டர் போய் சேர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சோ நமக்கு தெரியாது. ஆனா தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், சீக்கிரமா நீ வா. இன்னைக்கு இருக்கிறதுல இமெயில் ஜிமெயில் எல்லாம் விடலாம். ஆனா அன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. எழுதி எப்படியோ அனுப்பினா யார் மூலமா போய் சேரும். ஒருவேளை லூக்கா அந்த பட்டணத்தில் இருக்கிறபடினால அவர் கொண்டு போய் கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா லூக்காவும் இவரோடு கூட இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறபடினாலே லூக்கா ஆனா அதிகபட்சமான வேலை செய்யல. இவருக்கு தேவையான உதவிகள் அத்தனையும் செய்து கொடுக்கல. கொஞ்சம் அவரோடு கூட ஆதரவா இருந்தார், அவ்வளவுதான். ஆனா கடைசியில தீமோத்தேயுவை பார்க்கணும்னு விரும்புகிறார். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் சொல்றார் என்ன, ஏனென்றால் நல்ல கவனிங்க, இந்த லெட்டர்ல கடைசியா எல்லாத்த பத்தியும் எழுதுறார். அவர் நல்லது செஞ்சும் சரி கெட்டது செஞ்சும் சரி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறார். என்ன சொல்லுகிறாரா? ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இந்த ரோமாபுரிக்கு வரும்போது வரைக்கும் தேமா இருந்தான். டமாஸ் என்று சொல்லுவாங்க. 2 விதமான பேர் இருக்கிறவருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தா டீமாஸ் என்று சொல்லுவாங்க, தமிழ்ல தேமான் இருக்குது. ஆனா உண்மையா அவர் தமாஸ் தான். என்னது? ஊரை பார்த்தாரு. இவரும் கொஞ்சம் குற்றம் சாட்டப்பட்டவர் தான். 2 பேர் சேர்ந்து பவுல் கூட குற்றம் சாட்டப்பட்டவங்க தான். ஆனா பவுல் குற்றம் சாட்டப்படும் போது இவர் பார்த்தா இந்த ஊர் பட்டணம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நைசா கலந்து என்ன செஞ்சுட்டாரு? இந்த ரோமபுரி அரசு பார்த்த உடனே இவனுக்கு இந்த ஊர் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கேயே இருந்தெல்லாம் நம்முடைய பட்டணத்திலையும் அங்கேயும் இங்கேயும் செஞ்சு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு வந்துட்டு பிரச்சனைக்குரிய காரியமா இருக்கிறது. இப்ப நம்ம இவனோடு கூட தோல் கொடுத்தோம் சொன்னா நிச்சயமா பவுல போல நம்மளையும் சிறையில பிடித்து போட்டு எல்லாத்திலையும் நம்மளையும் வறுத்தெடுத்துருவாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம்? நைசா கலண்டு ஊரோட ஒத்து போய் அப்படி எஸ்கேப் ஆயிட்டார். அதனால என்ன செய்கிறார்? பவுல் எழுதுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கு அவர் போயிட்டாரு. தீத்து தல்மாத்தியா நாட்டுக்கு போயிட்டான். ஒவ்வொருத்தரும் கூட தான் வந்தாங்க. ஆனா கூட வந்த ஊழியக்காரர்கள் என்ன நடந்துச்சு? எல்லாரும் இங்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா நைசா அவங்களுடைய வேலைக்கும் ஊழியங்களுக்கும் புறப்பட்டு போயிட்டான். இவங்க இந்த தேமா ஒருத்தன் தான் இப்படி ஊரை பார்த்து ஓடிட்டான்னு சொல்ல, மற்றவர்களும் ஊழியத்தை நிமித்தமாய் பிரிந்து போய்விட்டார்கள். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கிரெஸ்கே என்று சொல்லப்படுகிறவன் அந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் பிஷப்பாக ஆர்டைன் பண்ணப்பட்டவன். இவனுடைய பெயர் ஒருவேளை இந்த இடத்துல சாதாரணமா சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த ரோமாவில அந்த பகுதியில கடைசியில இவன் பவுல் எல்லாம் மரித்து பிற்பாடு பாத்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் பிஷப்பா ஆர்டைன் பண்ணப்பட்டவன். கருமையானவர்களே, அப்படி இருக்குது. இப்ப லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகுவை நான் எபேசுக்கு அனுப்பினேன்.
துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்த மேலங்கியும் புஸ்தகங்களையும் விசேஷமாக தோற்றுள்ளையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. கண்ணானியாக அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமையை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கது கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பார். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளை மிகவும் எதிர்த்து நிற்கிறவன். நல்ல கவனிங்க, என்ன வார்த்தைய? தேவனால் கொடுக்கப்பட்டு புறஜாதிகளை அழைத்து அவர்களுடைய ராஜ்யத்துல இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்களை மாற்றுவதற்காக தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை கொடுக்கிறதுல இந்த ஊழியனாய் கூட வந்தவர்களும் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஜென்டைல் பீப்புள், புறஜாதி மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு கூட அந்த வார்த்தையை சொல்ல விடாதபடிக்கு தடை பண்ணினவனும் எதிர்த்து நின்றவனுமாகிய இந்த அலெக்சாண்டர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. யாருக்கு உத்தரவு கொடுக்க? நேரோ மன்னர் கூப்பிட்டு நிக்க வச்சு, ஏயா என்னையா பண்ணிருக்கீங்க, இந்த ஊரை கலக்கிட்டு இருக்கீங்க, உன் மேல இப்படி குற்றம் இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கோர்ட்ல நின்று ஃபர்ஸ்ட் செஷன் வாய்தா வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குற்றம் சாட்டப்படுவதற்கு நிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும், கூட வந்த மார்க்கையும் காணும், அல்லது கூட வந்த லூக்காவையும் காணும், மற்றவனையும் காணும், எல்லாரும் ஓடிட்டாங்க. இந்த தேமா அவருடைய காரியமா ஓடிட்டார். மொத்தமா எல்லாருக்கும் போயிட்டாங்க. யாருமே என்னோடு கூட நிக்கல. என்னை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு ஒருத்தர் கூட எனக்கு நின்று சப்போர்ட்டிவா, இவர் நல்லதுதான் செஞ்சார், இவர் உண்மைதான் நடந்தது, எந்த தீமையும் யாருக்கும் செய்யலன்னு சொல்லி ஒரு சாட்சி கூட அவருக்கு இல்லாதபடிக்கு தனிமையாய் விடப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஒருவனும் என்னோடு கூட இருக்கல, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவரவர்கள் மேல் சுமந்திருப்பதாக. விட மாட்டீங்க. அவளு சில பேர் சாகிறதுக்கு முன்னாடி சில பேர்த்த போட்டு தீர்த்து கட்டிடுவாங்க இல்லையா, எழுதிடுவாங்க. நீ இதெல்லாம் செஞ்சிருக்கிற, எனக்கு கர்த்தர் உனக்கு இப்படி ஆக்கிடுவார் அப்படி ஆக்கிடுவார் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் பெட்டிஷன் போட்டு போயிடுவாங்க. பவுல் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் நினைச்சு பாருங்க. ஆமென். எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பார். நேரோ மன்னருக்கு முன்பாக அவர் குற்றம் சாட்டு இப்பொழுது பயங்கரமான பட்டியல் அவர் மேல வச்சு மரணத்துக்கு தீர்க்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அவர்கிட்ட யாருமே சப்போர்ட்டிவா, எத்தனை பேருக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுத்தார், எத்தனை பேருக்கு ஊழியத்துல ஆயத்தப்படுத்தினார், எல்லாரையும் கூப்பிட்டு ஊழியம் செய்யும்படிக்கு ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு போகும்பொழுது எல்லாம் வந்தாங்க. குற்றம் சாட்டி நிற்கும் போது ஒரு ஊழியன் தன் துணை செய்து வளர்த்தின ஒரு ஊழியன் அவனோடு கூட கிடையாது. அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த ஊழியக்காரனுக்கு என்ன, நான் எத்தனையோ செய்திருக்கிறேன், எல்லாம் செஞ்சு ஊழியத்துல வளர்த்திருக்கிறேன், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ஆனா அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக என்ன செய்கிறார்? அவங்க மேல் கட்டாயம் குற்றம் சுமரும், ஆனா குற்றம் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணை நின்று. இப்ப நல்லா யோசிப்பாங்க, எப்படி துணை நிற்கிறார்? யாரும் இல்லாத, சொல்லி கொடுத்து வளர்த்தின ஊழியன் இல்லாத நேரத்துல, எல்லாம் இல்லாத நேரத்துல இப்ப நான் குற்றம் சாட்டி நிற்கும் போது ஒருத்தர் கூட நிற்காத இந்த நேரத்துல கர்த்தர் மாத்திரம் தான் என் பக்கத்துல நின்றுட்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, பவுலனுடைய நிலைமை என்ன இப்ப உங்களுக்கு புரியும். கர்த்தர் மாத்திரம் தான் எனக்கு துணை நிற்கிறார் இப்போ. ஏன்னா அந்த உத்தமனுக்கு கர்த்தர் மாத்திரம் தான் துணை. யார் தேவனுடைய சமூகத்துல உண்மையாய் காத்திருக்கிறார்களோ, இயேசுவை மாத்திரம் நேசித்திருக்கிறார்களோ, இயேசு அவர்களோடு கூட பங்கு என்று சொல்லி நினைத்திருக்கிறார்களோ, எல்லா செய்கிற காரியத்தையும் செய்தோம், கடைசியில் ஒருவர் கூட இல்லாத நிலைமையில தனிமையாய் நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறான், இயேசு எப்படி துணை நிற்கிறார் என்பதை பவுலினுடைய கடைசி லெட்டர்ல இருக்கிறது. ஆமென். கர்த்தர் மாத்திரம் தான் என்னோடு கூட துணை நிற்கிறார், வேற ஒருவரும் இல்லை. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லுகிறார், என் பக்கத்திலே போ, இயேசு கர்த்தர் மாத்திரம் தான் நிற்கிறார். இப்ப அவர்தான் நான் சொல்லுகிற எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என் மேல் பழி சுமத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில, குற்றம் சாட்டி நிறுத்தப்பட்டிருக்கிற நிலையில எனக்கு பக்கத்துல இருக்கிறது கர்த்தர் மாத்திரம் தான்.
இப்ப கர்த்தர் என்ன புறஜாதிகளுக்கு அறிவிக்கக்கூடிய வார்த்தைகளை எனக்கு கொடுத்து என்னை பலப்படுத்தி இருக்கிறது உண்மையானால் அவரே அவருடைய ராஜ்யத்தில் என்னை இப்பொழுது கூப்பிட்டுக்குவார். எனக்கு இப்ப கொலை பண்ணப்பட வேண்டும் என்று, நான் இப்பொழுது மரணத்துக்குள் ஆக வேண்டும் என்று சொல்லி எனக்கு பிறப்பிக்கப்பட போகிற அந்த கட்டளைக்கு நான் பயப்படாமல், அது எப்போ எனக்கு வெளிப்படுகிறதோ அந்த நிமிஷத்துல என் ஜீவன் போகிற நேரத்தின் அடுத்த நொடியில நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கர்த்தரனை அழைத்துக் கொள்ளுவார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அவர் கனப்படுவாராக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தின் வார்த்தை அவர் பத்திரிகையில அந்த லெட்டர்ல எழுதி அனுப்புறார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த fraction of second தான் டைம். வண்டி ஓட்டும் போது தூங்குனீங்கன்னா என்ன ஆகும்? ஒண்ணு பரலோகத்துல ஓட்டிட்டு இருப்போம், இல்ல பாதாளத்துல ஓட்டிட்டு இருக்கணும், இல்லையா? இப்படிதான் ஓட்ட முடியும். கொஞ்சம் அதிகமா தூங்கிட்டா நம்மளும் தூங்குறோம். வண்டி ஓட்டும் போது தூக்கம் வராம இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கிற நேரத்துல, ரொம்ப சோர்வா இருக்கிற நேரத்துல சில நேரத்துல தூக்கம் வர்றது உண்டு. சில நேரத்துல வேகம் அதிகமா போயிருக்கு. தூக்கம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் நமக்கெல்லாம். எப்படி? வாகனத்தினுடைய வேகம் 140 இருந்து அப்படியே இறங்கிட்டே போகும். ஆனா வண்டி நேரா தான் போயிட்டு இருக்கும். அது ஒரு தனி கிஃப்ட். எந்த பக்கம் லெஃப்டும் போகாது, ரைட்டும் போகாது, ஸ்லோவா போகும், அவ்வளவுதான். ஆனா ரொம்ப நேரம் தூங்கினோம்னா அப்புறம் ஸ்லோ மோஷன்ல தான் போகணும். எனக்கு அருமையானவரே, பவுல் சொல்லுகிறார், நான் fraction of second இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது அடுத்த ராஜ்யத்துல இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வண்டியில போகும்போது அப்படி இருப்போமான்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்காதீங்க. அடுத்த ராஜ்யத்துல போக முடியாது. இங்கே குற்றம் சாட்டப்பட்டு தன் ஜீவன் போகும் என்ற நிச்சயம் உண்டான உடனே அவன் சொல்லுகிறான், என் பக்கத்துல எனக்கு துணை நிற்கிறது கர்த்தர் மாத்திரம்தான். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். புறஜாதிக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் அழைக்கப்பட்ட அழைப்பில் உண்மையாய் இருந்தபடியினால் நான் இங்கே கண் மூடி கண் திறக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்தில் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கணும்னு விரும்புகிறேன். தீமோத்தேயுக்கு எழுதுகிற கடிதம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நேசிக்கிறபடி நான் சொல்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னா இங்கே இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு முன்னாடி உன்னை காப்பாத்துக்கிறதுக்கு மாத்திரமல்ல, 10 பேர் அடிக்க வந்தா உனக்கு அடி தப்பு வைக்கிறதுக்காக மாத்திரமல்ல, நீ கண் மூடி அடுத்த நொடி நீ திறக்கும் பொழுது என் ராஜ்யத்துல இருக்கிறதுக்கு நான் உனக்கு துணை நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அதனாலதான் சொல்கிற பவுல், அநேக நேரத்தில் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வருகிறது, என் தேகத்திலிருந்து நான் பிரிய போகிறேன் என்று சொன்னான். அவர் நன்றாய் தெரியும், இந்த செகண்ட் நான் இங்கிருந்து போனேன்னா அடுத்த செகண்ட் நான் கர்த்தருக்குள்ள இருப்பேன். ஹல்லேலூயா. அதனால எது ஃபர்ஸ்ட் வந்தாலும் நான் அதை வரவேற்கிறேன் என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் எத்தனை நேரம் கேட்டோம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றால், இந்த உலகத்தில் வாழ்கிறதற்காக, ஒரு தேவை சந்திக்கப்படுவதற்காக, ஒரு எதிராளிகளை சமாளிக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, நீ அடுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகுவதற்காகவும் உனக்கு துணை நிற்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு பவுல் யோசேபாத் போல நான் தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் கொடுக்கிறதுக்கு யோசேபாத் பிரயோஜனம் உள்ளதாய் இருந்தான். பவுல் பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தான். அவன் கர்த்தருடைய ஆவியானவருடைய சமூகத்திலே 2 பேரும் மரிக்க கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஏதோ இந்த உலகத்துக்கு வந்து போனான் அல்ல, ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்துக்கு புத்திரராக அநேகருக்கு படிப்பிக்கிறதற்கு ஏதுவாக, அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக, புறஜாதிகளுக்கு விசேஷத்தை கொண்டு போவதற்கு ஏதுவாக, ஆண்டவரே, நான் இந்த பூமியில கண் மூடினாலும் கண் திறக்கிறது உடைய ராஜ்யத்தில் இருக்கிறது என்பதை மாத்திரம் நான் உணர்ந்து நீர் எனக்கு துணை நிற்கிறத இனி நான் காணும்படிக்கு என் வாழ்க்கையை மாற்றுவீராக. உடைய அபிஷேகம் என்னை மாற்றுவதாக, உடைய வல்லமை என்னை மாற்றுவதாக, உடைய கிருபை என்னை மாற்றுவதாக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்திருந்து கேளுங்கள்
அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையுடைய கடைசி பகுதி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கத்தான் போகிறார். ஒருபோதும் உன்னை கைவிடப் போவதில்லை. ஒருபோதும் இனி நீ திக்கற்றவன் என்று அல்ல, நீ உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் துணையாக இருக்கும். ஒருபோதும் நீ சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தனியாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வலது பக்கத்தில் இருக்கிறேன், உன் இடது பக்கத்தில் இருக்கிறேன். நீ முன்னாடி போகும் பொழுதோ பின்னாடி போகும் பொழுதோ எல்லா சூழ்நிலைகளும் நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை உன் வார்த்தை அங்கீகரிக்கப்படாமல் போகலாம், நீ சொல்லுகிற காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒருவேளை பவுல் சொல்லுகிற காரியத்துக்கு ஒரு மனுஷன் எதிர்த்து கூட நின்று அவன் கூட இருந்தவன், ஊழியம் செய்தவன், எல்லாம் செய்து எதிர்த்து நின்று புற ஜாதிகளுக்கு மத்தியில வார்த்தையை கொண்டு போகிறதற்கு கூட தடை பண்ணினவனாய் இருக்கலாம். நீ கொண்டு போகிற செய்தி, நீ கொண்டு போகிற வார்த்தைகள் ஒருவேளை தடை பண்ணக்கூடிய மனுஷர்கள் மத்தியிலே நீ இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அந்த இடத்திலும் கர்த்தர் சந்திப்பாராக, அந்த இடத்தில் கர்த்தருடைய கிரியை இறங்குவதாக. அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன்னோடு கூட நான் ஒருவன் நான் இருக்க போகிறேன், உன்னோடு கூட நான் ஒருவர் தான் துணை நிற்க போகிறேன், நான் உன்னோடு கூட அதிசயத்தை செய்ய போகிறேன். ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒரு காரியங்களிலே குற்றம் சாட்டப்படுகிற சூழ்நிலைகள், வேதனைப்படுகிற சூழ்நிலைகள், வியாதிப்படுகிற சூழ்நிலைகள், பலவீனப்படுகிற சூழ்நிலைகள், எல்லா இக்கட்டுகள் நிறைந்த சூழ்நிலைகள், வேதனை நிறைந்த சூழ்நிலைகள், போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகள், யுத்தம் நிறைந்த சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட துணை நிற்கிறபடினாலே நீ எதை கண்டும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தைரியமாய் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவன் என் பக்கத்தின் நிழலாயிருக்கிறபடினால் எனக்கு எந்த விதத்திலும் தீங்கு அணுக போவதில்லை. என் பக்கத்தில் என் தேவன் துணையாய் இருக்கிறபடினால் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவரும் ஆத்துமாவை காப்பார். அவரும் போக்கு வரத்தை இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், அல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருவர் மேல் பரிசுத்த ஆவியானுடைய பலன் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் தேற்றி ஆற்றி நடத்துகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தம் போல் ஒவ்வொருவரையும் நடத்தும்படிக்கு உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீ நடத்தினீர், இன்னும் நீ நடத்துவீர். இனிமேல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை வித்தியாசப்பட போகிறது. எல்லைகள் முழுவதும் நாங்கள் கடந்து சென்று உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இந்த சபையை ஆயத்தப்படுத்தினாச்சு. ஒவ்வொருவரையும் அப்படி ஆயத்தப்படுத்தி வெறுமை நிறைவாய் மாறட்டும். ஆசீர்வாதங்கள் வந்து கடந்து வந்து எங்களை நலப்பட்டும். ஆண்டவரே, ஒரு மகிமை விளங்கத்தக்கதாக சபையை உருவாக்கும். சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை உடைய ஆசீர்வாதம் தங்கி தாமரிக்கட்டும். உடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வந்திருக்கிற அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.